ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டக்குன்னு வெளிலேருந்து போயிட்டு வந்தால் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கத்திரிக்காய் கடலை மாவு குருமா செய்வோம். அதுக்கு தேவை 5-6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, கடுகு போட்டுட்டு எல்லாத்தையும் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. ஃபஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது ஃபுல்லாகிடுச்சு, அதனால் நான் வேறு சட்டியில் மாற்றிடுறேன். போட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 5-6 கத்திரிக்காய் எவ்வளோ வேணால் உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன், 2-2.5 போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை கலக்கி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கிடுங்க. கடலை மாவு கரைச்சி விட்டுடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதை ஊற்றுங்க. அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காயும் வதங்கினதுக்கப்புறம் கடலை மாவு கரைச்சது ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடுங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த சட்டியிலேயே மூடி வச்சு வேக வைக்கலாம். வேகமாக சீக்கிரமாக வேணும், டக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னா குக்கரில் போட்டு ஒரு 2 சவுண்டு இல்லை 1 சவுண்டு கூட போதும். நான் அந்த குக்கரில் வைக்கிறது பத்தலைன்னு இதில் வச்சுட்டேன். நான் வதக்கினதுக்கப்புறம் மறுபடியும் குக்கருக்கே மாற்றிட்டேன். எனக்கு கொஞ்சம் அவசரம், அதனால நான் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் அது வரக்குள்ளே இங்கிட்டு இந்த பக்கம் தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றி இந்த கடலை மாவு கத்திரிக்காய் போட்டு குருமா மாதிரி வச்சா உடனே எதுவும் தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டும் இருந்தால் போதும். கத்திரிக்காய் உங்கள்கிட்ட எத்தனை கத்திரிக்காய் இருக்கோ அத்தனை கத்திரிக்காய் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதை சாப்பிட்லாம் வச்சு, நல்லாயிருக்கும். இது எங்கள் தோட்டத்து கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் நாங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து செஞ்சேன் ஃப்ரெஷ்ஷாக. நாங்கள் ஒரு சவுண்டு கொடுப்பேன். வேறு கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 2 சவுண்டு கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு சவுண்டில் சூப்பராக வந்துடுச்சு. ஒரு பவுலில் ஊற்றி தோசை, இட்லி, சப்பாத்தி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.